أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم لا يموت فيها ولا يحيا. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை இல்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தையும் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் அமைதியான வாழ்வை வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விஸ்தீரணமாக்கி தருவானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வரும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நெருங்காத நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். தேர்வு எழுதக்கூடிய நம் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நிறைவான கல்வி ஆற்றலையும் நினைவாற்றலையும் அல்லாஹ் வழங்கி, தேர்வில் நிறைந்த மதிப்பெண்கள் பெறக்கூடிய நல்ல நிலையை அல்லாஹ் நம் சமூகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். நாம் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அவர்களினுடைய சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். சபைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய கடைசி பகுதி அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது, வாஹிரஹு இத்கும் மினன் நார், அதனுடைய கடைசி நரகத்தினுடைய விடுதலை என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கடைசி பகுதியை அல்லாஹ் நரகில் இருக்கக்கூடிய அடியார்களை விடுவிப்பதற்கான பகுதியாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ரமலானின் ஒவ்வொரு இரவுகளிலுமே அல்லாஹ் நரகவாதிகளை விடுவிக்கிறான். ஆனாலும் இந்த கடைசி பகுதியில் அல்லாஹ் எண்ணிலடங்காத அடியார்களை அல்லாஹ் விடுவித்துக் கொண்டிருக்கிறான். அவை இந்த நாட்களில் நரகத்தினுடைய விடுதலையை குறித்து அல்லாஹ்விடத்தில் நாம் நிறைவாக கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய குற்றங்களை, தவறுகளை நாம் செய்து விடுகிறோம். அது குறித்து உண்டான சிந்தனை, கவலை, வருத்தம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் நாட்கள் நகர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தினுடைய குற்றங்களை, தவறுகளை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே அதற்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கான ஒரு பாக்கியமான ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த கடைசி பகுதி
பாவத்தை கொண்டு அல்லாஹ் எதை தீர்மானிக்கிறானோ அந்த கொடிய நரகத்தினுடைய நிலைகளிலிருந்து பாதுகாப்பை தேட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் நிறைந்த நாளாக இருப்பதின் காரணத்தினால் இந்த நாட்களில் அதிகமாக நம்முடைய பிரார்த்தனைகளில் நரகத்திலிருந்து எங்களை விடுவித்து விடு என்ற வார்த்தை நிறைவாக இருக்க வேண்டும். நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நரகம் என்று சொன்னால் சாதாரணமான வேதனைகள் தரக்கூடிய இடம் அல்ல. அது ஒரு இருளான இடம், இருள் நிறைந்த ஒரு பகுதி. மனிதனுடைய நிலைகளில் எங்கிருந்து ஆபத்து வருகிறது என்பதை தெரிந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் மனிதன் ஏதாவது ஒரு கோணங்களில் நாம் முயற்சி எடுப்போம். ஆனால் எந்த பகுதியிலிருந்து ஆபத்து வருகிறது என்று தெரியவில்லை என்று சொன்னால் அதனுடைய பதட்டம் என்பது, அதனுடைய வலி என்பது மிக கொடுமையானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை இருளாக வைத்திருக்கிறார். அது ஒரு வகையான இருள். அதனால் அந்த நரகத்தை குறித்து உண்டான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் அவ்வப்போது வர வேண்டும். நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் எழ வேண்டும். பாவங்கள் செய்ய முற்படுகின்ற பொழுது இந்த பாவத்தினுடைய விளைவு கொடிய நரகமல்லவா என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். ஏனென்றால் நரகத்தினுடைய கொடுமை என்பது நம்முடைய சிந்தனையினால் சில செய்திகளை விளங்கிக் கொள்ள முடியுமே தவிர அதனுடைய முழுமையான நிலைகளை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒரு சப்தம் கேட்டது. சப்தத்தை கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடத்தில் கேட்டார்கள், இது என்ன சப்தம் என்பதை உங்களுக்கு தெரியுமா? எப்பொழுதும் போல சஹாபாக்களுடைய பதில் அல்லாஹும் ரசூலும் ஆகும், அல்லாஹும் அவருடைய தூதருமே அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற பதிலை முன்வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் எரியப்பட்ட ஒரு கல் நரகத்தினுடைய அடிப்பகுதியை இப்பொழுதுதான் அது அடைந்திருக்கிறது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் மேல் பகுதியிலிருந்து பூமியை நோக்கி கீழ்ப்பகுதியை நோக்கி ஒரு பொருள் எரியப்படுகின்ற பொழுது, ஒரு கனமான பொருள் எரியப்படுகின்ற பொழுது அதனுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கும். ஒரு காற்றில் ஒரு காகிதம் மடக்கி நாம் எரிகிறோம் என்று சொன்னால் அதனுடைய வேகம் குறையும். ஆனால் இதுவே ஒரு கல்லாக இருக்குமே ஆனால் அதனுடைய வேகம் அதிகம். ஒரு கல்லை மேலில் இருந்து அதனுடைய அடித்தளம் எட்டுவதற்கு 70 ஆண்டுகள் ஆகிறது என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய படுகுழி என்று சொல்வார்களே, அந்த குழியினுடைய ஆழத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கொடூரமான நிலைகளில் அந்த நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொன்னார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் எரியப்பட்ட அந்த கல் இப்பொழுதுதான் அதனுடைய அடிப்பாகத்தை அடைந்திருக்கிறது. இப்போ இந்த நரகத்தில் இருந்துதான் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவாக நரகத்தை குறித்து பேசுகிறார். இந்த ரமலான் என்பது நமக்கான ஒரு வாய்ப்பு, நமக்கான ஒரு உபதேசம். நல்ல உபதேசங்களை நிறைவாக நம்முடைய வாழ்க்கையில் தந்த ஒரு காலம் ரமலானுடைய காலம் தந்து கொண்டிருக்கிறது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழ முடியாது என்று எண்ணியிருந்தவர்களை எல்லாம் எழ வைத்து இறைவனை தொழ வைத்து அவன் ஏவியதின் பிரகாரம் பசிக்காத அந்த நேரத்தில் உண்ண வைத்து விழித்திருந்து சுபுகனுடைய வாங்கை காதில் கேட்க வைத்து சுபுகனுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையை ரமலான் உருவாக்கியது. நாம் பார்க்கிறோம் இல்லையா? குறிப்பாக இந்த கடைசி பகுதியில் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இரவு நேரம் நடுநிசி நேரத்திலும் கண் விழித்து அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதற்கான ஒரு நிலையை உருவாக்கியது. தொழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியது.
இறைவனிடத்தில் கரம் ஏந்தி கண்ணீர் சிந்தக்கூடிய துஆவினுடைய ஒரு வழமையை நமக்கு ஏற்படுத்தியது. நிறைய மாற்றங்கள், நிறைய உபதேசங்கள் இந்த ரமலான் ஒவ்வொன்றாக நமக்கு கொடுத்தது. எண்ணி பாருங்கள், இந்த ரமலானுடைய வாழ்வில் இந்த நாட்களில் நாம் பொறுத்து கொண்டோம், பொறுமையாக இருந்து கொண்டோம். நமக்கு எதிராக சிலர்கள் குற்றங்கள் தவறுகள் செய்கின்ற பொழுதும் கூட நோன்புடைய காலம், நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், அவர் ஒரு நோன்பாளி என்ற அடிப்படையில் கோபங்கள் வந்தாலும் கூட அதை குறைத்துக் கொள்ளக்கூடிய மனோநிலையை நாம் அடைந்து கொண்டோம். நமக்கான வேலைகள் பலது இருந்தாலும் கூட பிறருடைய தேவைகளுக்காக நம்மை நாம் முற்படுத்தி நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருந்தோம். ரமலான் நமக்கு கொடுத்தது இஃப்தாருடைய நேரம். அவரவர்கள் அந்தந்த இடங்களில் அமர்ந்து அல்லாஹ்வை அவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நிலையும், நோன்பாளிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கக்கூடிய, நீரை கொடுக்கக்கூடிய, பழங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை, மாற்றத்தை இந்த ரமலான் நமக்கு ஏற்படுத்தியது. எல்லாவற்றையும் விட பாவத்திலிருந்து தவிர்த்து வாழ்வதற்கான மிகச்சிறந்த ஒரு கேடயமாக ரமலான் இருந்தது. வார்த்தை தவறுதலாக பேசிட்டாலும் கூட நோன்பு வச்சுட்டு இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நோன்பு வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லலாமா, அல்லது நாமே சொல்லியிருக்கிறோம், நோன்பு இருந்து கொண்டு இந்த வார்த்தையில சொல்லிட்டேன், நோன்பு வைத்த நிலையில் இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்வதற்கு உண்டான சூழல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. ஆக நம்மிடமிருந்து ஒரு சிறிய தவறு நிகழ்ந்தாலும் இது தவறு என்பதை உணர்த்துவதற்கான மிக உன்னதமான ஒரு காலமாக இந்த ரமலானை அல்லாஹ் அமைத்து தந்தான். இந்த ரமலான் அதற்கான உபதேசமாக இருந்தது. ஒவ்வொரு நிமிடங்களையும் நமக்கு செதுக்கி கொடுத்தது, ஒவ்வொரு அசைவுகளையும் நமக்கு அது வழிகாட்டியது. ஒவ்வொரு இடங்களிலும் நாம் எப்படி பண்போடு அழகான முறையில் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ரமலான் நமக்கு போதித்தது. இந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிப்போமையானால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். இந்த பயிற்சி காலத்தில் நமக்கு தரப்பட்ட பாடங்களை நாம் சரியாக எடுத்துக்கொண்டு அதே அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோமையானால் நமக்கான மகத்தான வெற்றி என்பது இருக்கிறது, அருமையானவர்களே. ஆனால் அதற்கு மாற்றமாக நாம் இந்த ரமலான் நமக்கு கொடுத்த அத்தனை உபதேசங்களையும் நாம் இந்த ரமலானோடு முடித்துக் கொள்வோமையானால் நம்முடைய நிலை என்பது கைசேதத்திற்குரியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், ஸயذكر من يخشى, அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் விரைவில் உபதேசத்தை பெறுவார்கள். யார் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள்? குர்ஆன் இந்த வசனம் நமக்கு விடை தருகிறது. இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் உபதேசத்தை பெறுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வை நாம் அஞ்சுகிறோம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ரமலானில் அவனுக்காக பசித்திருக்கிறோம், அவனுக்காக தாகித்திருக்கிறோம், அவனுக்காக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். எல்லா நன்மைகளும் நலவுகளும் அவனுக்காக, அவன் மீது உண்டான பயத்தின் காரணத்தினால், அவன் நம்மை ஈடேற்றத்தில் கொண்டு சேர்ப்பான் என்கின்ற ஆதரவின் காரணத்தினால், அவனுடைய அருள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையின் உறுதியின் காரணத்தினால் நாம் இந்த ரமலானில் எல்லா வகையான நன்மைகளையும் அவனுக்காக நாம் செய்தோம், அவனை அஞ்சியதற்காக வேண்டி. இந்த ரமலானை அடுத்துள்ள காலங்களில் இறைவன் மீது உண்டான இந்த அச்சத்தினுடைய நிலை தளர்ந்து விடுமையானால் நம்முடைய நிலை என்ன? நாம் இந்த ரமலானில் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திற்கான பயன் என்ன என்பதை நாம் புரிந்து யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வயத்தஜன்னபுல் அஷ்கா, இறையச்சம் உடையவர்கள் நல்லுபதேசம் பெறுவார்கள், ஆனால் துர்பாக்கியவான்கள் அதை விட்டு விலகிக் கொள்வார்கள். அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானார். ரமலானின் நல்ல பல நன்மைகளை செய்து, நல்ல காரியங்களை செய்து, நல்வழிகளில் எல்லாம் செலவு செய்து, ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வாரி கொடுத்து
நோன்பாளிகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்துவிட்டு ரமலான் முடிந்ததோடு அத்துணை விஷயங்களையும் நாம் முடித்துக் கொண்டோம் என்று சொன்னால், மீண்டும் பழைய நிலைக்கு நாம் திரும்பிவிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை என்பது அது பயனற்றதாக ஆகிவிடும். அது நமக்கான பலன் தரக்கூடியதாக இருக்காது என்பதை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அல்லது இஸ்லன்னாரல் குபரா, அவர்கள்தான் இறைவனை அஞ்சாமல் உபதேசத்தை பெறாமல் அதை விட்டு விலகிக் கொண்டு துர்பாக்கியவான்கள், அவர்கள்தான் நெருப்பில் பெரும் நெருப்பில் புகுவார்கள். சாதாரணமான நெருப்பு அல்ல, பெரும் நெருப்பில் புகுவார்கள். புகுந்து விட்டால் சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, நரகத்தினுடைய நிலைகளை எல்லாம் அல்லாஹ் அடுக்கடுக்காக விவரித்துக் கொண்டே வருகிறார். அங்கு அவர்கள் மரணிக்கவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். நரகத்தினுடைய நிலை குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அங்கு வாழ்வும் இல்லை, சாவும் இல்லை. நரகத்தில் புகுத்துவதற்காக வேண்டிய மனிதனுடைய நிலைகளை அல்லாஹ் மாற்றம் செய்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தில் அல்லாஹ் போடக்கூடிய மனிதனுடைய நிலையை அல்லாஹ் மாற்றி அவருடைய பற்கள் ஒரு பல்லினுடைய அளவை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உஹது மலையினுடைய அளவிற்கு இருக்கும். ஒரு மனிதனுடைய தோற்றம், இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை அழகாக படைத்திருக்கிறான், படைப்பினங்கள் எல்லாம் அழகாக படைத்திருக்கிறான். மனித சமூகம் மிக அழகான படைப்பு. குர்ஆன் சொல்கிறது, இந்த உறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது விகாரமான தோற்றம் என்பது ஏற்பட்டுவிடும். ஒரு மனிதனுடைய பல்லினுடைய அளவு ஒவ்வொரு மலையினுடைய அளவிற்கு ஆகிவிடுமையானால், தோள்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தினுடைய வேதனையை அந்த மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற அந்த நிலை 3 தினங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவிற்கு உண்டான தூரத்தில் உண்டான அமைப்பில் அல்லாஹ் தோள்களை வலுவாக்கி விடுவான். அப்ப மனிதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் அந்த கொடிய நரகத்திலிருந்து நம்ம எல்லாம் பாதுகாப்பானா? இவ்வளவு பெரிய மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி நரகத்தில் அடியார்களை புகுத்துவான். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் சில நாட்கள் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகின்ற பொழுது அந்த வெயிலுடைய தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்துணையும் நாம் செயல்படுத்துகிறோம். குளிர்ந்த நீரை குடிக்கிறோம். குளிர்ந்த நீர் வேண்டும். வெயில் காலங்களில் குளிர்ச்சியான நீருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நிழலான இடங்கள், நல்ல காற்று, இதமாக வீசக்கூடிய ஒரு காற்றினுடைய பகுதி, அப்படிப்பட்ட பகுதியானால் அதை நாம் விரும்புகிறோம். இவைகளெல்லாம் எதற்காக நாம் தேர்வு செய்கிறோம்? அந்த வெயிலினுடைய வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு. வெயிலினுடைய வெப்பத்தில் இருந்தே தன்னை பாதுகாப்பதற்கு இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய நாம், கொடிய நெருப்பு, பெரும் நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பெரும் நெருப்பில் நாம் புகுவதிலிருந்து, நாம் தூக்கி வீசி எறியப்படுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு எவ்வளவு பெரிய விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இவைகளையெல்லாம் நன்மையான காரியங்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, வெப்பத்தில் இருந்து நம்மால் தாங்க முடியவில்லை. இந்த உலகத்தில் வெயிலினுடைய கொஞ்சம் தாக்கம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியல. எப்பொழுது வெப்பம் குறையும் என்பதை நாம் பார்க்கிறோம், பேசிக்கொள்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நரகத்தினுடைய நெருப்பினுடைய வெப்பம், அதனுடைய தாக்கம் இந்த உலகத்தினுடைய நெருப்பில் இருந்து 69 மடங்கு அதிகமானது. மிக வேகமாக எரியக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த உலகத்தினுடைய உச்சகட்டமான ஒரு நெருப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து 69 மடங்கு அதிகப்படுத்துங்கள். அந்த அளவிற்கு நரகத்தினுடைய நெருப்பினுடைய தன்மை இருக்கும் என்பதாக விவரிக்கிறார்கள். அருமையானவர்களே,
இத்தகைய கொடிய வேதனைகள் உள்ளடங்கிய இந்த நரகத்தில் இருந்து நம்மை நாம் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய கடைசி பகுதி. அதனால் இந்த நாட்களில் நாம் அல்லாஹ்விடத்தில் நரகில் இருந்து நாம் விடுதலை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உணவுகளில் நரகவாதிகளுடைய உணவை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். மின் வராயிஹி ஜஹன்னம யுஸ்கா மின் மாஇன் சதீத். அவர்களுக்கு பின்பகுதியில் நரகம் இருக்கிறது. அவர்களுடைய குடிபானம் என்பது அவர்களுடைய உடலில் இருந்து வேதனையின் வெளிப்பாடாய் வெளிவரக்கூடிய சீழாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா அன் அஃபீது அலைனா மினல் மாஇ. நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து அழைத்து கேட்பார்கள், எங்கள் மீது கொஞ்சம் தண்ணீரை ஊற்றுங்கள். அன் அஃபீது அலைனா மினல் மாஇ ஓ மிம்மா ரஸககுமுல்லாஹ் காலு இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா. அல்லாஹ் உங்களுக்கு அளித்த ரிஸ்கில் இருந்து எங்களுக்கு ஏதேனும் ஒன்றை கொடுங்கள், தண்ணீரை ஊற்றுங்கள். தவிப்பார்கள், துடிப்பார்கள், கத்துவார்கள், கதறுவார்கள். சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், அல்லாஹ் உங்கள் மீது இவைகள் எல்லாம் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் அல்லாஹ் உங்கள் மீது தடையாக விதித்திருக்கிறான். இறைவனுடைய வார்த்தைக்கு மாற்றம் என்பது இந்த உலகத்தில் மனிதன் செயல்படுத்தலாம், அங்கு எதுவுமே நடக்காது. அவன் எதை நிர்ணயித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும். அதை தாண்டி எந்த விதமான செயல்பாடுகளிலும் எண்ணத்திலும் சொல்லிலும் மனிதன் செயல்படவே முடியாது என்று. அருமையானவர்களே, அந்த கொடிய நரகத்தினுடைய நிலையில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமேயானால் இந்த ரமலான் நமக்கு அதற்கான வழிகாட்டுதலை தருகிறது. அதிலிருந்து நாம் பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி பகுதி என்பதனால் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் அதிகம் ஈடுபாடை நாம் வெளிப்படுத்த வேண்டும், ஆர்வம் கொள்ள வேண்டும். அறிஞர் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள். பந்தயத்தின் பாதையில் ஓடக்கூடிய குதிரைகள் அதனுடைய கடைசி பகுதியில் வேகத்தை இன்னும் சற்று அதிகமாக்கும். ஒரு நல்ல ஒரு விஷயம் அது. சொல்லப்படுகின்ற செய்தி ஒரு நல்ல செய்தி. பந்தயத்தில் ஓடக்கூடிய குதிரைகள் வேகமாகத்தான் ஓடும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் தன்னுடைய முழு வேகத்தையும் வெளிப்படுத்தி துவக்கத்தில் இருந்து அந்த குதிரை ஓட்டத்தில் ஓட ஆரம்பிக்கும். முதல்ல கொஞ்சம் சுலோவா, நடுவில் கொஞ்சம் அதிகம், கடைசியில் உச்சபட்டமான வேகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆரம்பித்த வினாடி முதல் வேகம் மிக கடுமையாக இருக்கும். ஆனாலும் அந்த கடைசியினுடைய அந்த இலக்கினை அடைவதற்காக அந்த நெருக்கத்தில் தன்னுடைய முழு வேகத்தையும் அது வெளிப்படுத்தும். முழு வேகத்தையும் செய்யும். அதிலிருந்து வெளிப்படுத்தணும். ஓட்டக்கூடியவங்க, அதிலிருந்து பயணிக்கக்கூடியவர் முழு வேகத்தையும் வெளிப்படுத்தி அதனை இலக்கில் முதலாவதாக தொட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனுடைய முழு வேகத்தையும் வெளிப்படுத்துவார். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, பந்தயத்தினுடைய பாதையில் ஓடக்கூடிய குதிரை இறுதியில் அதனுடைய முழு முயற்சியையும் வெளிப்படுத்துகிறது, வேகத்தை வெளிப்படுத்துகிறது. குதிரையை விட குறை உள்ளவனாக நீ ஆகிவிடாதே, குதிரையை விட குறை உள்ள மனிதனாக நீ ஆகிவிடாதே. அருமையானவர்கள், நாம் புரிய வேண்டிய செய்தி. ரமலானுடைய கடைசி பகுதி. ஆரம்பத்தில் இருந்து நாம் இபாதத்துகள், நன்மைக்கான காரியங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தோம். நல்ல காரியங்களை செய்து கொண்டே வந்தோம். கடைசி பகுதியை நாம் அடைந்து நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நன்மைகள் செய்வதற்கான நிலைகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய முழு முயற்சிகளையும் நன்மைகளின் பக்கம் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் அருளை பெறுவது, அவனுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய நிலையை நாம் மாற்றிக்கொள்வது, பயிற்சிக்குரிய காலமாக இந்த ரமலானை நாம் எடுத்துக் கொள்வது, நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக, நல்ல காரியங்களினுடைய விஷயங்களில் திறவுகோலாக நாம் திகழ வேண்டும். இந்த நாட்களில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நன்மைகளுக்கான திறவுகோலாக இருக்கிறார்கள், பாவத்திற்கான தீமைக்கான கதவுகளாக மூடப்படும் கதவுகளாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தீமைகளுக்கான திறவுகோலாக இருக்கிறார்கள், நன்மைகளுக்கான வாசல்கள் மூடப்படும் கதவுகளாக இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை சொல்வார்கள். ஃபதூபா லிமன் ஜஅலல்லாஹு மஃபாத்திஹுல் கைரி அலா யதைஹி. யாருடைய கரத்தின் மீது கைறுகள் நன்மைகள் திறக்கப்படுவதற்கான நிலை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அவருக்கு சோபனம் உண்டாகட்டும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாக்கியமான மாதத்தில் மற்றவர்களுக்கு நன்மைகளை அறிவிக்கக்கூடியவர்களாக அல்லது மற்றவர்களிடத்தில் நல்ல நிலைகளில் நடக்கக்கூடிய மனிதனாக நம்மை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஃபவைலுல் லிமன் ஜஅலல்லாஹு மஃபாத்திஹ ஷர்ரி அலா யதைஹி. யாரை கொண்டு, யாருடைய கரத்தை கொண்டு தீமையை அல்லாஹ் திறவுகோலாக வைத்திருக்கிறானோ அவர் மீது நாசம் உண்டாகட்டும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த நிலையில் இருந்து நம்மை எல்லாம் பாதுகாப்பானார். எல்லா காலகட்டங்களிலும் நம்மின் மூலமாக நன்மைகள் மற்றவர்களுக்கு ஏற்பட வேண்டும். நன்மைகளுக்கான வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டும். நல்லதை சொல்லக்கூடியவர்களாகவும் நல்லதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் தீமைக்கான திறவுகோலாக நம்முடைய சொல்லோ செயலோ அமைந்துவிடக் கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கும். சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் குறைந்த காலத்தில் நிறைந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பத்ருடைய யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு கைதி சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு அழைத்து வரப்பட்டார்கள் கைதியாக. இஸ்லாத்தை குறித்து, நபியை குறித்து மிகவும் கடுமையாக விமர்சித்த அவர் இப்பொழுது கைதியாக இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஒரு இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்க, அனுமதி கொடுங்க, இதனுடைய பல்ல ஃபுல்லா நான் உடைச்சிடுறேன், முன்பகுதிகளில் உள்ள எல்லா பல்லையும் உடைத்து எறிந்து விடுகிறேன், பேச மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ரஹ்மத்துல் லில் ஆலமீன். பெருமானார் சொன்னார்கள், நான் தூதராக இருக்கிறேன், நோவினைப்படுத்தக்கூடியவனாக இல்லை. தூதராக இருந்தாலும் அல்லாஹ் என்னுடைய உறுப்புகளையும் சிதைப்பதற்கு அவன் ஆற்றல் உள்ளவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்க, அநீதமான நிலையில் ஒருவருடைய விஷயத்தில் நாம் எல்லையை தாண்ட வேண்டாம் என்பதை விவரிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரே ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவர் பேசுவதை நீங்கள் எல்லோரும் வியந்து பார்ப்பீர்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்லக்கூடிய நிலைகளை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தினுடைய நேரம், நிலை குறைந்து போன அந்த நேரத்தில் சிலர்கள் தாம் இருந்த பழைய மதத்திற்கே திரும்பி விடலாம் என்கின்ற நிலைக்கெல்லாம் வந்துவிட்டார்கள். அந்த நேரத்தில் பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் இஸ்லாத்தை ஹிஜ்ரி 8 இந்த சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். பல யுத்தங்களில் தன்னுடைய மகன்களோடு அபூ ஜந்தல், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களோடு பல யுத்தங்களில் பங்கெடுத்தார்கள். பெருமானாருடைய மறைவுக்கு பின்னால் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக தெளிவான தெளிர்ச்சியான ஒரு உரையை சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் நிகழ்த்தினார்கள். வரலாற்றில் இப்படியும் எழுதுகிறார்கள், சிலருடைய எண்ணங்கள் மாறுபட இருந்த நேரத்தில் இவர்களுடைய அந்த உரை அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் நிலைத்து செய்தது. இஸ்லாமிய மார்க்கத்தில், சத்திய மார்க்கத்திலே நிலைத்திருக்கும்படியான நிலையை சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உரை உருவாக்கியது. அவருடைய வாழ்க்கையில அப்துல்லா என்கிற தன்னுடைய இளைய மகன் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார். அவருடைய ஷஹீதுடைய விஷயத்தை குறித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்கிறாங்க. தந்தை
தந்தை சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹு தஆலா மறுமையில் ஷஹீதுகளுக்கு 40 நபர்களுக்கான சிபாரிசு செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான். என்னுடைய மகன் அப்துல்லா அந்த சிபாரிசினுடைய தன்மையை என்னிலிருந்து அவர் துவங்குவார் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார். எவ்வளவு ஒரு வார்த்தை! என்னுடைய மகனை நான் இழந்திருக்கிறேன், எனக்கு மிகப்பெரிய வேதனையை தருகிறது என்கின்ற வார்த்தையெல்லாம் அங்கு சொல்லப்படவில்லை. அல்லாஹ்விற்காக வேண்டி அவர் யுத்தத்தில் கலந்து இறைவனுக்காக உயிர் தியாகம் செய்தார். அதனால் அல்லாஹ் தரக்கூடிய வாக்கியங்களில் அதில் முதன்மையானவனாக என்னை அவர் தேர்வு செய்வார் என்றார்கள். அருமையானவர்கள், இப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டில் அவர்கள் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். குறைந்த காலங்களாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கும் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களை, வாக்கியம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பக்குவப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி நன்மைகளை பிறருக்கு செய்யக்கூடிய நிலையை நாம் உருவாக்கி நம்முடைய எல்லா காலகட்டங்களிலும் இந்த ரமலானுடைய வாழ்வை போல் வாழக்கூடிய நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடிய நரகத்தில் இருந்து நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரமலானுடைய இந்த கடைசி பகுதியில் நாம் கேட்க வேண்டிய இன்னொரு துவா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. லைலத்துல் கத்ரை நான் அடைந்து கொண்டால் இதை அல்லாஹ்விடத்தில் நான் எதை கேட்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூலி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவனை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், அதனால் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேள் ஆயிஷா என்றார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆவை நாம் இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.